अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக ஜைவ தர்மா நம்ம இன்றைக்கி இப்போ அத்தியாயம் 13 3வது பாகம் பார்க்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி ஒரு ஃப்ளாஷ். ஸ்ரீ கதாதர் பண்டிதரோட அவதார திருநாள் இன்றைக்கி. இது ரொம்ப முக்கியமானது ஆக்சுவலாக இந்த நாள். பஞ்ச தத்துவங்களில் அவர் ஒருவர். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர் ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. இந்த கதாதர் யார்? ராதாராணியோட நேரடி வடிவம்தான் கதாதர். இந்த கலி உலகத்தில் பூலோகத்திற்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்க, அப்போ பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்காண்டி பகவான் கிருஷ்ணர் திருவுள்ளம் கொண்டபோது அதுக்கு காரணம் நிறைய இருந்து. ஏன்னா ஸ்ரீமதி ராதாராணியோட பிரேமை அதை ருசித்து உணர்வதற்கும் இந்த கலியுக தர்மமான ஹரிநாம சங்கீர்த்தனத்தை தொடங்கி வைப்பதற்கும் இப்படி நிறைய காரணங்கள் உண்டு. அந்த பிரேமையின் சுவையை முழுமையாக ருசிப்பதற்காகவே ராதாராணியிடம் அவளுடைய மனோபாவத்தை தனக்கு அருளுமாறு கிருஷ்ணர் கேட்காரு. ராதாராணி தனது மனோபாவத்தை, அதாவது பிரேமையை, அதை கிருஷ்ணருக்கு அளிக்காங்க. அது மட்டுமில்லை, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக அவர் அவதரிப்பதற்காக தனது பொன்னிற மேனியையும் அவருக்கு அளித்தார். அதனால தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ராதாராணியோட மனோபாவத்தை ஏற்றுக்கொண்ட பகவான் கிருஷ்ணர் பொன்னிற மேனியோட வர்றாரு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதாராணியின் பிரேமை எனும் மனோபாவத்துடன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக எவ்வாறு லீலைகள் நடத்துகிறாருங்கிறதையும் ராதாராணிக்கு பார்க்கணுன்னு ஆசை. அது கூடவே இருந்து பார்க்கணுன்னு ஆசை. அதனால அவர் ராதாராணியோட ஒரு எக்ஸ்பேன்ஷன் கதாதர் பண்டிதர். அப்போ சைத்தன்ய மகாபிரபுவை ஸ்ரீ கதாதர் பண்டிதர் இல்லாமல் எங்கே பார்க்கவே முடியாது. அவ்வளவு நெருக்கமாக அவங்க ரெண்டோரும் இணைந்திருந்தனர். படிக்கும்போது அதே மாதிரி ஸ்கூலில் எல்லாம் கூட ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. எப்போவுமே இதுதான், அடிக்கடி சண்டையும் போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் பிரிக்க முடியாது. அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த கதாதார பண்டித்துக்கும் நம்ம ஜெயவ தர்மாவுக்கும் இன்னொரு கனெக்ஷன் இருக்குது. பக்தி வினோத் தாக்கூர் தான் ஜெயவ தர்மா அவருடைய சமாஜ நிலையில் இருந்து எழுதினார். அவருடைய டீட்டீஸ் அதாவது பக்தி வினோத் தாக்கூருடைய டீட்டீஸ் கௌர கதாதார். स्वभक्ति योगलासिना सदा व्रजे विहारिणं हरिप्रिया गणाग्रगं सचिसुतप्रियेश्वरं। स्वभक्ति योगलासिना सदा व्रजे विहारिणं हरिप्रिया गणाग्रगं सचिसुतप्रियेश्वरं। सराधकृष्ण सेवन प्रकाशकं महाशयं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं। सराधकृष्ण सेवन प्रकाशकं महाशयं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं। नवो
नवोज्ज्वलादिपावना विधान कर्म पारगं विचित्रगौरभक्तिसिन्धुरङ्गमङ्गलासिनं नवोज्ज्वलादिभावना विधान कर्म पारगं विचित्रगौरभक्तिसिन्धुरङ्गमङ्गलासिनं सुरागमार्गदर्शकं प्रजादिवासदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं सुरागमार्गदर्शकं प्रजादिवासदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं शशिसुताङ्घ्रिसारभक्तवृन्दवन्द्यगौरवं गौरभावचित्तपद्ममध्यकृष्णवल्लभं शशिसुताङ्घ्रिसारभक्तवृन्दवन्द्यगौरवं गौरभावचित्तपद्ममध्यकृष्णवल्लभं मुकुन्द गौररूपिणं स्वभावधर्मदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं मुकुन्द गौररूपिणं स्वभावधर्मदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं निकुञ्जसेवनादिक प्रकाशनैककारणं सदा सकीरतिप्रदं महारसस्वरूपकं निकुञ्जसेवनादिक प्रकाशनैककारणं सदा सकीरतिप्रदं महारसस्वरूपकं सदा श्रिताङ्घ्रिपङ्कजं शरीरि सद्गुरुं वरं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं सदा श्रिताङ्घ्रिपङ्कजं शरीरि सद्गुरुं वरं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं महाप्रभो महारस प्रकाशनाङ्कुरं प्रियं सदा महारसाङ्कुर प्रकाशनादिवासनं महाप्रभोर्महारस प्रकाशनाङ्कुरं प्रियं सदा महारसाङ्कुर प्रकाशनादिवासनं महाप्रभोर्व्रजाङ्गनादि भावमोदकारकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं महाप्रभोर्व्रजाङ्गनादि भावमोदकारकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं द्विजेन्द्रवृन्दवन्द्यपादयुग्मभक्तिवर्धकं निशेषुरादिकात्मदा वपुप्रकाशनाग्रहं द्विजेन्द्रवृन्दवन्द्यपादयुग्मभक्तिवर्धकं निशेषुरादिकात्मता वपुप्रकाशनाग्रहम् अशेषभक्तिशास्त्रशिक्षयोज्ज्वलामृतप्रदं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं अशेषभक्तिशास्त्रशिक्षयोज्ज्वलामृतप्रदं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं मुदा निजप्रियादिक स्वपादपद्मसिन्धुभिर्महारसार्णवामृत प्रतिष्ठगौरभक्तिगं मुदा निजप्रियादिक स्वपादपद्मसिन्धुभिर्महारसार्णवामृत प्रतिष्ठगौरभक्तिगं
सदाष्टसत्त्विकान्वितं निजेष्टभक्तिदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं सदाष्टसत्त्विकान्वितं निजेष्टभक्तिदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं यदीयरीतिरागरङ्गभङ्गदीप्तमानसो नरोऽपि यति पूर्णं एव नार्यभावभाजनं यदीयरीतिरागरङ्गभङ्गदीप्तमानसो नरोऽपि यति पूर्णं एव नार्यभावभाजनं तमूज्ज्वलाक्तचित्तं ये तु चित्तमत्तसत्परो भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं तमूज्ज्वलाक्तचित्तं ये तु चित्तमत्तसत्परो भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं महारसामृतप्रदं सदा गदाधराष्टकं पठेतु यः सुभक्तितो व्रजाङ्गणगणोत्सवं महारसामृतप्रदं सदा गदाधराष्टकं पठेतु यः सुभक्तितो व्रजाङ्गणगणोत्सवं सचितनुजपादपद्मभक्तिरत्नयोग्यतां लभेतराधिका गदाधराङ्घ्रिपद्मसेवयां सचितनुजपादपद्मभक्तिरत्नयोग्यतां लभेतराधिका गदाधराङ्घ्रिपद्मसेवयां भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं 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 இந்த கதாதார அஷ்டகம் எழுதுனது வந்து ஸ்வரூப தாமோதர். அப்போ இன்னைக்கு இந்த 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 ஒரு பெரிய ஆஸ்பீசியஸ் நாளில் அந்த வெர்சஸோட மீனிங்கை ஜஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வபக்தி யோகலாசினாம் சதா பிரஜே விஹாரிணம் ஹரி பிரியாகணாக்ரகம் சச்சிசுத பிரியேஸ்வரம் சராத கிருஷ்ண சேவன பிரகாஷகம் மகாஷயம் பஜாம்யகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். அப்போ இதில் என்ன நீங்கள் பார்த்துறீங்கன்னா, இதில் அந்த இதில் என்ன இந்த பஞ்சதத்துவம் அப்படி இந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல கதாதர் பண்டிதர் எந்த சைடில் எந்த சைடில் நிற்கிறாருன்னு பாருங்க. பகவானுக்கு இடது பக்கத்தில், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு இடது பக்கத்தில் இருக்குது ராதாராணி. வலது பக்கத்தில் இருக்கிறது, வலது பக்கத்தில் நம்ம வந்து நித்யானந்த பிரபு இல்லை பலராம் அந்த மாதிரி பார்க்குது அந்த சைடு. அதிலிருந்து அப்புறம் கிரியேஷன் அந்த லீலா வந்து யார் சதாசிவர், அதுதான் அவர் அத்வைத ஆச்சாரியார். இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதை வச்சியே பெரிய ஹரிகதை பண்ணலாம். ஏன் அவங்க இந்தந்த சைடில் உட்காந்துருக்காங்கிறதுக்கு நிறைய ஹரிகதை பண்ணலாம், நிறையவே இருக்குது. எனிவே அப்போ இதில் முக்கியமாக
கதாதர் பண்டித் வந்து ராதாராணியோட அப்படியே அதோட ஸ்வரூபம். அப்போ இந்த ராதாராணி ஏன் நமக்கு, அதாவது நமக்கு இந்த கதாதர் பண்டித் வந்து ஏன் அவ்வளோ முக்கியம்னா, ராதாராணி நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் வருது, பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். அவர் குரு நமக்கு. அப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, நித்யானந்த பிரபு தான் குருன்னு எடுத்துக்குவாங்க. பலராமரை வந்து ஆதி குருன்னு எடுப்பாங்க. நம்ம குருதேவக்குள்ள அப்படி கிடையாது. நித்யானந்த பிரபு மற்றவங்களுக்கு தான் குரு. ஆதி குருவாக இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல. என்னோட குருதேவ் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம குரு வந்து ராதாராணி தான். அப்போ ராதாராணிங்கிறதுனால இப்போ வந்து யார் கதாதார் வச்சுட்டு ராதாராணியோட அம்சம் அப்படி ஸ்வரூபம். அப்போ இதுதான் கதாதர பண்டிதம் குரு. அதுதான் பஜாமியகம் கதாதரம் சுபாண்டிதம் குரு பிரபு. அப்போ நமக்கு வந்து நித்யானந்த பிரபு கிடையாது. அவங்களாம் வச்சுக்குவாங்க, ஏன்னா நித்யானந்த பிரபு கௌரா நித்யாரெலாம் வச்சுருப்பாங்க. நமக்கு வேண்டியது கௌரா கதாதார். இது ரொம்ப விசேஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஏன்னா பக்திவினோத் தாக்கூரோட டிடி கௌர கதார். அது மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் அந்த சம்பை கட்டிங்கக்கூடிய இடத்துல வந்து ஜெயதேவ் கோஸ்வாமியோட அவர் இது இருந்தது. அந்த இடத்துல இருக்கிறது தான் ஆக்சுவலாக கௌர கதாதார் தான். அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டு மிகுந்த பொலிவுடன் திகழும் பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் வாய்ந்த குருவான ஸ்ரீ கதாதார பிரபுவை நான் வணங்குகிறேன். அப்போ ஹரினா பகவானுக்கு மிகவும் பிரியமான கோபியர் கூட்டத்தில் முதன்மையானவராக திகழும் அவர். அதான் ராதாராணி. எப்போதும் பிரஜபூமியில் தனது லீலைகளை நிகழ்த்தி வருகிறார். அவர் ராதாகிருஷ்ணர்களின் சேவையை உபதேசித்து வரக்கூடிய ஸ்ரீ கதாதார் பிரபுவோடைய பிரியத்திற்குரிய இறைவனாக யார் இருக்கா, சசிதேவியின் திருமகனான சைத்தன்ய மகாபிரபு விளங்குகிறார். நவோஜ்வலாதி பாவனா விதான கர்ம பாரகம் விசித்திர கௌரபக்தி சிந்துரங்க பங்கலாசினம் சுராக மார்கதர்ஷகம் பிரஜாதிவாசதாயகம் பஜாம்யகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொண்ட ஆன்மீக ஆசானான ஸ்ரீ கதாதார் பிரபுவை நான் வணங்குகிறேன். உன்னஜுவல ரச தாம்பத்திய அன்பு உள்ளிட்ட பக்தி தொண்டின் 9 ரசங்கள் மீதான தியானத்தில் அவர் மிக திறம்பட ஆழ்ந்திருப்பவர். மேலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தி தொண்டு எனும் அற்புத பெருங்கடலின் அலைகளுக்கு இடையே அவர் ஆனந்த நடனமாகிறார். இயல்பான பக்தி தொண்டின் மூலத்தை அவர் உபதேசிக்கிறார். அத்துடன் பிரஜபூமி போன்ற புண்ணிய தலங்களில் வாசம் செய்யும் பாக்கியத்தையும் அவர் அளிக்கிறார். ஸோ கதாதர பண்டித் வந்து இது. ஸோ அடுத்தால verse 3, சசிசுதாங்கிரி சாரபக்த பிருந்த வந்திய கௌரவம் கௌரபாவ சித்த பத்ம மத்திய கிருஷ்ண வல்லபம் முகுந்த கௌரரூபிணம் ஸ்வபாவ தர்மதாயகம் பஜாம்யகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொண்ட ஆன்மீக ஆசானான யாரு, கதாதர பண்டிதர் நம்ம குரு ஏன்னா ராதாராணி. அந்த கதாதார் பிரபுவை நான் வணங்குகிறேன். சசிதேவியின் திருமகனான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளிலேயே முழுமையாக அர்ப்பணித்து கொண்டிருப்பவர்கள் அவருக்கு பணிவான வணக்கங்களை செலுத்துவதுடன் அவரை பெரும் முக்கியத்துவத்துடன் போற்றுகின்றனர்.
அப்போ கதாதர பண்டித் வந்து ஹிடன், ரொம்ப ஹிடன். நிறைய பேர் அவரை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் ராதாராணி அது. அப்போ கதாதார் பிரபுவின் இதய தாமரையில் மையத்தில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பொன்மயமான திருவுருவில் வீற்றிருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இவரே மிகவும் பிரியமானவர் ஆவார். ஏன்? ராதாராணி தான் மிக பிரியம். ஸ்ரீ முகுந்தரே முகுந்த கௌர ரூபிணம். ஸ்ரீ முகுந்தரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக திருவுரு கொண்டுள்ளார் அப்படிங்கக்கூடிய பேருண்மையை இவர் போதித்தார். முகுந்த கௌர ரூபிணம் ஸ்வபாவ தர்மதாயகம். மேலும் உயிரினங்கள் இறைவனின் நித்திய தொண்டர்களாகிய தங்களின் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு இவர் வழிகாட்டுகிறார். அது என்ன? அந்த தங்களுடைய இயல்பு எனது நம்ம ஸ்வரூப்பம், எனது ஜீவர ஸ்வரூப்பம் கிருஷ்ணர் நித்திய தாசா. ஸோ அந்த 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 ஸ்வரூப்பத்தை உயிரினங்களுக்கு வந்து யார்? அவர் தான் அதை கொடுக்குறாரு, சொல்லி கொடுக்குறாரு. நிகுஞ்ச சேவநாதிக பிரகாசனைக காரணம் சதா சகீரதி பிரதம் மகாரசஸ்வரூபகம் சதா ஸ்ரீரதாங்கிரி பங்கஜம் சரீரி சத்குரும் வரம் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் வாய்ந்த குருவான கதாதர் பிரபுவை நான் வணங்குகிறேன். பிருந்தாவனத்தின் காடுகளிலும் சோலைகளிலும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்தரங்க தோழர்களால் ஆற்றப்பட்ட உயர்ந்த பக்தி தொண்டின் உண்மை அவரால் மட்டுமே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கோபியர்களால் அடையப்பட்ட பரவசமூட்டும் அன்பை அவர் போதிக்கிறார். உண்மையில் அவர் பக்தி தொண்டின் ரசங்களின் ஆன்மீக சுவைகளின் ஒரு உருவமாகவே திகழ்கிறார். சான்றோர் பெருமக்களான பக்தர்கள் அவரது தாமரை திருவடிகளில் அடைக்கலம் புகின்றனர். அவர் உயிரினங்களுக்கு ஆன்மீக வாழ்வின் உண்மையை உபதேசிக்கிறார். மகாபிரபோர் மகாரச பிரகாசனாங்குரம் பிரியம் சதா மகாரசாங்குர பிரகாசனாதிவாசனம் மகாபிரபோர் பிரஜாங்கனாதிபாவமோத கோரகம் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொண்ட ஆன்மீக ஆசானான கதாதார் பிரபுவை நான் வணங்குகிறேன். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவிற்கு மிகவும் பிரியமானவர். மேலும் அவர் திருப்பெருமானின் பரவசமூட்டும் அன்பிலிருந்தே வெளிப்பட்டவர் போன்றவர் ஆவார். அவர் எப்போதும் இறைவனின் மீதான பரவச அன்பெனும் ஆடையால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரஜத்தில் கோபியர் அனுபவித்த பரவச உணர்வு பூர்வமான பிரேம பக்தியை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் உள்ளத்தில் எழுப்புவதன் மூலம் அவர் பெருமானை மகிழ்விக்கிறார். ஸோ அப்போ கதாதர் பண்டித் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதான் சைத்தன்ய மகாபிரபு கூட எப்பவுமே இருந்து அவரை அப்படியே எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கார்? அவரோட லீலைகளை பிஸ்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு தெம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ராதாராணி அதில் பக்கத்தில் இருக்குது. துவஜேந்திர திருவிருந்த வந்திய பாதயுக்ம பக்தி வர்தகம் நிசேஷுராதிகாத்மத வபு பிரகாசனாகிரகம் அசேஷ பக்தி சாஸ்திரசி க்ஷயோஜ்வலாமிருத பிரதம் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். அப்போ பக்தி தொண்டின் ரசங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணார், அவர் விரிவுபடுத்துவர். பிராமணர்களுடைய தலைவர்களால் தாமரை திருவடிகள் வணங்கப்படுவருமான
மிகுந்த கல்வி சிறப்பும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொண்ட குருவான கதாதர் பிரபுவை நான் வணங்குகிறேன். தனது அந்தரங்க தோழர்களிடத்தில் அவர் தனது உண்மையான வடிவமான ஸ்ரீ ராதாராணியை வெளிப்படுத்துகிறார். அப்போ அவருடைய அந்தரங்க அசோசியேட்ஸ் மட்டும்தான் தெரியும், அது வேற யாருக்கும் தெரியாது. அனைத்து பக்தி சாஸ்திரங்களின் அறிவுறுத்தல்களையும் செவ்வனை பின்பற்றி கோபியர்களுடைய தாம்பத்திய பிரேம பக்தியின் பொதிந்துள்ள பரவசமூட்டும் ரசத்தின் அமுதத்தை அவர் விநியோகித்தார். பிரேம பக்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். मुदा निज प्रिययादिक स्वपाद पद्म सिंधुभि महारसार्णवामृत प्रदेश ओके मुदा निज प्रियादिक स्वपाद पद्म सिंधुभिर महारसार्णवामृत प्रदेश गौरभक्तितम् सदाष्ट सात्विकान्वितं निजेष्टभक्तिदायकं भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं. பேரறிவும் உயர்ந்த ஆன்மீக நிலையும் கொண்ட ஆன்மீக ஆசானனான குருவான ஸ்ரீ கதாதார் பிரபுவை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியவரான ஸ்ரீமதி ராதாராணி தலைமையில் அமைந்த கோபியர்களின் தாமரை திருவடிகளிலிருந்து பெருகும் அமுதத்துடன் இணைந்து பக்தி தொண்டின் மிக உயர்ந்த ரசங்களின் அமுத பெருங்கடலை வெளிப்படுத்தும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பக்தி தொண்டை அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வழங்கி கொண்டிருக்கிறார். சாத்விக பாவம் எனப்படும் 8 தெய்வீக பரவச சதாஷ்ட சாத்விகான்விதம் அந்த 8 விதமான தெய்வீக பரவச அறிகுறிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ஸ்ரீ கதாதார் பிரபு அவர் எப்பவுமே இதில் தான் சாத்விகபாவில் தான் இருப்பார். தான் வழிபடும் இறைவனான ஸ்ரீ கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டை அனைவருக்கும் அவர் விநியோகிக்கிறார். यदीयरीति रागरङ्गभङ्गदीक्तमानसो नरोऽपियति दूर्णमेव नार्यभावभाजनं तं युज्वललाक्तशीतं येदुमट्टमट्टशोधो भजाम्यहं गदाधरं सुपण्डितं गुरुं प्रभुं. அப்போ அவர் யார்? கதாதார பிரபுனால் விவரிக்கப்பட்டபடி அந்த இயல்பான பக்தி தொண்டு என்னது? அதுதான் பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தியை பற்றி அவர் தான் கொடுக்க முடியும். அப்போ வந்து கதாதர் பண்டித்தோட ஒரு மெயின் கிருபை என்னன்னா அவர் இந்த மிக உயர்ந்த நிலையை கொடுக்குறார். பிரேம பக்தியோட சுவையால் அவர் ஃபுல்லாக எப்போவுமே அவர் தோய்ந்திருந்து என்ன பண்ண ஒரு வெறி பிடித்த வண்டை மாதிரி. அப்போ எப்படி வருது? சித்தமட்ட ஷட்பதோன்னா எப்படி அவரோட சித்தம் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்கு? ஃபுல்லாக அதாவது என்னது பம்பிள் பீ மாதிரி. பம்பிள் பீ வந்து ஹனின்னு ஓடுற மாதிரி அவர் எப்போவுமே பிரேம பக்தியிலே இருப்பார் அப்படின்னு இந்த சுலோகத்தில் வருது. இது 8வது சுலோகா. இந்த 8 சுலோகங்களையும் ஒருத்தன் படித்தாம்னா கேட்டாம்னா என்ன ஆகுமா? மகாரசாமிருத பிரதம் சதா கதாதராஷ்டகம் படேத்து யக்ஷுபக்திதோ பிரஜாங்கன கணோத்சவம் சச்சிதனுஜபாத பத்மபக்திரத்னயோக்யதாம் லபேத ராதிகா கதாத ராங்கிரி பத்மசேவயாம். அப்போ இந்த கதாதர் பிரபு போற்றி பாடக்கூடிய இந்த 8 செய்யுள்கள் இதை பாடும்போது என்ன கிடைக்குது? பக்தி தொண்டின் மிக உயர்ந்த ரசமான அமுதம் வருதுதான். அப்போ அது மட்டும் இல்லை, இவை
பிரஜத்தின் கோபியர்களுக்கு ஒரு பெரு விழாவை போன்றது. அவ்வளவு பெருசு. இந்த இந்த அஷ்டகம் சாதாரணது இல்லைன்னு ஸ்வரூபதாமோதர் சொல்கிறாரு. அப்போ ஸ்ரீமதி ராதாராணியின் அவதாரமாக திகழும் கதாதார பண்டிதரின் தாமரை திருவடிகளுக்கு ஒருவன் சேவை செய்து இந்த 8 செய்யுள்களையும் தவறாமல் பாராயணம் செய்து வருவாயினானால் சச்சிதேவியின் திருமகனான ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் தூய பக்தி தொண்டு எனும் அரும்பெரும் ரத்தினத்தை பெரும் தகுதிக்கு அவன் உரியவனாவான். சைத்தன்ய மகாபிரபுவோடைய அவருடைய அருள் இல்லாமல் ராதா கிருஷ்ணா இது கிடையாது, பிரேம பக்தி கிடைக்காது. முதல்ல இங்கே தான் போகணும். குருக்கிட்ட இருந்து அடுத்தால என்ன போதும், குருவை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நித்யானந்த பிரபு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நித்யானந்த பிரபு சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அது நம்ம கதாதர பண்டிதரும் அது நமக்கு குரு. அப்போ இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சைத்தன்ய மகாபிரபு ஹாப்பி. சைத்தன்ய மகாபிரபாவில் மட்டும்தான் நமக்கு பிரேம பக்தி கொடுக்க முடியும். இந்த ரூட்டில் தான் போகுது. ஓகே. பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும் பஜாமியகம் கதாதரம் சுபண்டிதம் குரும் பிரபும். ஸோ அந்த ஆன்மீக குருவான கதாதார் பிரபுவை நான் வணங்குகிறேன், நான் திரும்ப திரும்ப வணங்குகிறேன் அப்படின்னு இதை நம்ம முடிக்கிறோம்.